ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு போனாஸ் கிச்சன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் விலாக். இன்றைக்கி நம்ம போனாஸ் கிச்சனில் ஹோட்டல் ஸ்டைலில் காரமான மொறுமொறுப்பான இறால் வறுவல் தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி சாதம், ரசம், சாம்பார் எல்லாத்துக்குமே பொருந்தும். வாங்க எப்படி செய்யலான்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இன்றைக்கி 1/2 கிலோ இறால் எடுத்துருக்கேங்க. இதை ஒரு பாத்திரத்தில் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, 1/4 ஸ்பூன் அளவுக்கு பூண்டு, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது வேக வைக்கிறதுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இறால் ஃபுல்லாக முழுமையாக முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம். இது ஒரு 75% அளவுக்கு வெந்தால் போதுங்க. அப்போ தான் நல்லா முறுமுறுப்பாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். ஆல்ரெடி இறாலில் தண்ணி இருக்குங்க, அதனால் கொஞ்சமாக சேர்த்திங்கனாலே போதும், அதுலேயே அது வெந்துடும். இறால் வேகும்போது அடிக்கடி இந்த மாதிரி கரண்டி வச்சு லைட்டாக கிளறி கொடுங்க. ஏன்னா கீழே இருக்கிற இறால் மேலே வரணும், மேலே இருக்கிற இறால் கீழே வரணும். சமமாக ஒரே அளவுக்கு வெந்தால் மட்டும்தான் அந்த ஒரு காரசாரமான மொறுமொறுப்பான இறால் நம்மளுக்கு கிடைக்கும். தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம வேக வைக்க போகிறோங்க. பாருங்கள், இறாலில் இருக்கிற தண்ணி வந்திருக்கு. உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். தண்ணி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிக்கும். இந்த மாதிரி செய்யும்போது இறால் நல்லா சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ ஓரளவுக்கு தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இதை லைட்டாக கிளறி விட்டுட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இறாலில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லை பாருங்கள் அந்த பாத்திரத்தில். அந்த அளவுக்கு நம்ம ட்ரையாக வேக வச்சாச்சு. இறாலை வேறு ஒரு பாத்திரத்துக்கு பிளேட்டில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேனல் வச்சுக்கோங்க. இதில் 2 தேக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் தாளிக்கிறதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கலாம். அதே 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கலாம். இது லைட்டாக பொரிஞ்சு வந்ததும் 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய்த்தூள் நான் எடுத்திருக்கேன், ஏன்னா கலர் கொடுக்கும் இது. ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் எடுத்துக்கலாம். மீடியம் ஸ்லோவில் தான் இருக்கணும் அடுப்பு. இதை நல்லா கலந்து கொடுங்க. நீங்கள் இறால உப்பு கம்மியாக போட்டிருந்தீங்கன்னா வேக வைக்கும்போது மசாலா இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக கலந்து கொடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இறால் சேர்த்துக்கலாம். நம்ம 75% அளவுக்கு தான் இறால் வேக வச்சுருக்கோம். அதனால் இதில் ஒரு 10 நிமிஷம் நல்லா மீடியம் ஸ்லோவில் வெந்தாலே போதுங்க. மசாலாவில் இந்த மாதிரி நல்லா பெரட்டி விடுங்க. இது நல்லா சுண்டணும். உங்களுக்கு அந்த மசாலா கருகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வீடியோக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். தண்ணி ஊற்றுனதோ கரண்டி வச்சு அடிக்கடி நம்ம கிளற மாதிரி இருக்கும். ஏன்னா மசாலா மட்டும்தான் இருக்கும் இப்போ, அதனால் அடி பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அதனால் நீங்கள் கரண்டி வச்சு கிளறும்போது அது அடி பிடிக்காமல் அந்த மசாலா கொஞ்சம் கூட ஒட்டாமல் உதிராமல் நல்லா அந்த இறாலில் இறங்குங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த மசாலாவே அந்த இறால் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. பார்க்கும்போதே ஆசையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. அவ்வளோ டேஸ்டியாக இருந்ததுங்க. ஸ்டவ்வு மீடியம் ஸ்லோவில் தான் இருக்கணும். ஹை ஸ்பீடும் வேண்டாம், மீடியமும் வேண்டாம். இந்த இறால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாடு, சாம்பார், ரசம் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்குது. வாவ், மசாலா பாருங்கள், அப்படியே நல்லா உள்ளே இறங்கி அப்படியே பார்க்கும்போது அவ்வளோ நல்லாயிருக்கு சாப்பிட்றதுக்கு. இறாலோட வறுவல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற சுவையான எளிமையான ரெசிபியை தொடர்ந்து பார்க்க நம்ம போனாஸ் கிச்சன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதோடு நிப்பாட்டாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.
இதே போல் புதிய ரெசிபியோடு நம்ம பார்க்கலாமா? இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.